அருமையான நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்தியாவிலிருந்து இங்கே வந்த பொழுது முதல் ஓய்வு நாளை இங்கே கிடைக்கும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதற்கு முன்னாலே உங்களோடு கலந்து கொண்டு ஆண்டவரை குறித்து ஆண்டவரை பேசுவதற்கு கொடுத்த வாய்ப்புக்காக போதவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கடைசி நாட்களிலே ஜீவிக்கிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்கும் பொழுது இன்றைய காலையில் சார் சாமதாசன் சொன்னார்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம் ஏற்றுக்கொண்டவர்கள் திருச்சபையாக இருந்தவர்கள் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த திருச்சபையை கலைத்துவிட்டு அதே இடத்துல இந்த குடும்பம் இந்த சாமியை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், மீதமான திருச்சபையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? சற்று நேரம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். போதவர்கள் சொன்னாலும் போதர் பேசிக்கிட்டே போவாங்க. அது ஒரு சில ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தணும் வர அவர் நிறைய வச்சிருப்பாரு. ஆனாலும் அவர் கண்காணிந்த திருச்சபையில் நான் போதவராக இருக்கிறேன். இந்த 3 மாதங்களுக்குள்ளே ஓய்வு பெற போகிறேன். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களோடு என்னை பேசியதற்காக நன்றி செலுத்துகிறேன். வேத வாசிப்பாக வாசிக்கப்பட்ட பகுதியை பார்த்தோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலனாக இந்த கொலோசை திருச்சபை சொன்ன காரியம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்து கொண்டானால் என்ன சொல்கிறார்? கிறிஸ்து வீட்டிற்குரிய மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்து இன்றைக்கு பரலோகத்திலே வீட்டிருக்கிறார். பிதாவுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்தில் வீட்டிலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், சிந்தனை, நோக்கம் என்ன? நம்முடைய எண்ணம், சிந்தனை, நோக்கம் என்ன? என்ன சொல்கிறார்? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்து கொண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபாரத்தில் வீட்டிற்கக்கூடிய இடத்தில் உள்ள மேலானவைகளை என்ன செய்யுங்கள்? தேடுங்கள், நாடுங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இன்னைக்கு நான் 37 ஆண்டுகளாக திருச்சபையிலே ஆசிரியராக, பள்ளி, விடுதி போதகராக பணியாற்றி வந்திருக்கிறேன். நான் ஒரு ஆசிரியர் பயிற்சியை முடித்தவன். ஒரு சிஎஸ்சி குடும்பத்தில் பிறந்து ஒரு ஆசிரியர் பயிற்சியை முடித்து வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது புளியங்குடியிலே போதகராக இருந்த ஒரு போதகர் என்னை விருதுநகர் நடந்த ஒரு படமுயற்சி கூட்டத்துக்கு அழைத்தார். ஒரு 10 நாள் நான் போக மறுத்தேன். என்னோட சாக்கு போக்களை சொன்னேன். ஆனால் அவர் விடவில்லை. என்னை நீ வரவில்லைன்னு சொன்னால் அங்கிருக்கிற போதகர் முன்பு புளியங்குடியில் இருந்தவர், பேர்களை சொல்ல விரும்பவில்லை, என்னைக்கு மேல் கோபப்படுவார், வர வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு போனார். 10 நாள் முடிந்ததுனால அங்கே போய் என்ன பண்ண போறேன், என்ன வேலை இல்லைல்ல, அங்கேயே வந்து 40 நாள் அந்த படமுயற்சி கூட்டத்தை கிளம்ப கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் எல்லாருக்கும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு மிதமான திருச்சபையை சேர்ந்தவன் சொல்லி தான் என்னாங்க. ஞானமுழுக்கு எடுத்து அதற்கு பின்னாலே ஊழியத்துக்கு என்று படித்து விட்டு வந்தேன். ஆனால் என்னுடைய நோக்கம் என்ன? ஆரம்பத்திலே நான் 11வது படிக்கும்போது என்னிடத்தில் ஒரு ஆசிரியர் 2 பேப்பரை மாணவர்களை கொடுத்து சொன்னார், உன்னுடைய ஆம்பிஷன் என்ன, உன்னுடைய நோக்கம் என்ன? நான் என்ன டீச்சர், ஒரு சில டாக்டர் இன்ஜினியர் போட்டாங்க. மறுநாள் வந்து அவர் கிளாஸில் சொன்னார், நீங்கள்லாம் டாக்டர் ஆனால் உங்களிடத்தில் வரக்கூடிய வியாதிகளுக்கு என்ன நிலைமை என்ன, நீ ஆசிரியரான உங்க நிலைமை என்னன்னு சொன்னார். என்னுடைய நோக்கம் ஆசிரியர். முதலாவது ஆசிரியராக பணியாற்றி தான் முடிந்து 36 ஆண்டுகள் முடித்து விட்டுருக்கு. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை சந்தித்திருக்கிறோம், இப்படிதான். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னாலே, ஆண்டவருக்கு உழைத்துக் கொண்ட பின்னாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட காரியங்களை சாதித்திருக்கிறோம், சந்தித்திருக்கிறோம், எப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் கொலோசை திருச்சபைக்கான சூழ்நிலைக்கு ஏற்ற காரியத்தை சொன்னார். உலகபுரமான காரியங்களை ஜனங்களை விட்டார்கள், பண ஆசை, போட்டி, பொறாமைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவர் அந்த காரியத்தை சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடைய கூட எழுந்து கொண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபாரத்தில் வைக்கக்கூடிய மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தீர்கள். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மரித்தீர்கள், எப்படி? உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஒரு கேள்வியை கேட்கிறோம், நீங்களும் மரித்திருக்கிறோமா? சொல்லுங்க, மரித்திருக்கிறோமா? மரித்திருக்கிறோம். எப்படி மரித்திருக்கிறோம்?
ஞானஸ்தானத்தின் மூலம் நாம் மரித்திருக்கிறோம். பழைய பாவத்துக்கு மரித்து ஒரு புதிய ஜீவிகளாக இருக்கிறோம். அங்கே யோவானின் புத்தகத்திலே பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்திலே நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி, அந்த யூத அரசாங்கத்தில் ஒரு பெரிய அதிகாரி இருந்தவர் ஒரு இரவு நேரத்திலே இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். ஏன் இரவு நேரத்தில் வந்து சந்திக்கணும் சொல்லுங்க? யூத தேசத்திலே ஒரு அதிகாரி இருந்தால் இரவு நேரத்தில் வந்து சந்திக்கிறார். காரணம் என்ன? பயம். என்ன பயம்? பதவி பறி போய்விடும். இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தா ராத்திரி மந்திரி பகல்ல எந்திரி, அப்படிதானே நிலைமை எப்படி இருக்கிறது? எனவே அவருக்கு ஒரு பயம், தன்னுடைய பதவி பறி போய்க்கூடாது. யூத அரசாங்கம், ரோம அரசாங்கம் யாரை எதிர்த்தது? கிறிஸ்துவை எதிர்த்தது. கிறிஸ்து சொன்ன காரியங்களுக்கு எல்லாம் அவரை கொண்டு விட வேண்டும் கொண்டிருக்கிற நாட்கள்ல ராத்திரி வந்த இடத்துல கேட்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நீ வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து, நீ தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு போதகர் என்று அறிந்திருக்கிறேன். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது, அதிசயங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு யார் இருக்கா? தேவனுடைய வல்லமை இடத்துல இருக்குது என்று அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். உடனே அவருக்கு இயேசு கிறிஸ்து என்ன மறுபடியாக இடத்துல சொல்கிறார், நீ எப்படி சொல்கிறார்களா, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறகு சின்ன பையன்கிட்ட போய் நீ மறுபடியும் பிறக்கணும்னா என்ன சொல்லுவாங்க? நீங்க ஞானஸ்தானம் எடுத்து நமக்கு தெரியும் இப்படிதானே? அவர் கேட்டார், அதே கேள்வியை கேட்டார். நிக்கோதேமு கமாலியன் பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொண்டவன், வேதத்தை அறிந்திருந்தவன். அவன் கேட்கிறான் இயேசு கிறிஸ்துவிடத்துல, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன்னு சொன்ன பொழுது அவன் சொல்கிறான், எப்படி நான் வயது முதிர்ந்தவனாகிவிட்டேன், மறுபடியும் எப்படி என் தாயின் வயிற்றே போய் பிறப்பது? அது கடினமான காரியம் அல்லவா என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்படின்னா நீங்களும் நானும் மரித்திருக்கிறோம் ஞானஸ்தானத்தின் மூலம். எப்படி ஞானஸ்தானத்திற்குள் தண்ணீருக்குள் இறங்கும் பொழுது அந்த தண்ணீருக்குள் பொதுவாக நம்மை கொடுக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? நம்முடைய பாவ சரீரத்துக்கு மரித்து என்ன செய்கிறோம்? ஒரு புது சிருஷ்டியாக இருந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாயின. அப்படின்னா ஒருவன் கொலைகாரனாக இருந்திருக்கலாம், விபச்சாரக்காரனாக இருந்திருக்கலாம், பலவமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முழுமனதோடு ஞானஸ்தானத்தை பெற்ற பின்னாலே அந்த பழைய காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, அந்த வாழ்க்கையிலிருந்து எடுத்துப்படவில்லை. அதான் சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக வேதத்தில் பாருங்க. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட காரியம், நம்முடைய எண்ணம் சிந்தனை என்ன? மேலான காரியங்களை நாடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா, அல்லது உலகப்புறமான காரியங்களை நம்முடைய கவனம் ஈடுபாடு இருக்கிறதா? உலகப்புறமான காரியங்கள் இருக்குமானா சாத்தான் நிச்சயம் எளிதிலே நம்ம தட்டி விடுவோம். அவனுக்கு எல்லாம் தெரியும். இந்த சிலம்பாட்டக்காரங்களுக்கு சிலம்பு சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, எல்லாம் சொல்லிக் கொடுமா, ஒன்று சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சொல்லுவாங்கல்ல. அது சொல்லிட்டா குருவுக்கு மிஞ்சின சிஷியன் ஆயிடும். அதனால அதுபோல சாத்தானுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய எல்லா காரியங்களும் தெரியும். கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக சாத்தானுக்கு எல்லாம் தெரியும், அப்படிதானே? வேதத்தில் வல்லுனான். எனவே நம்முடைய வீக்னஸ் எல்லாம் அவனுக்கு தெரியும், எங்க தட்டினா எங்க விழுவான்னு தெரியும். எனவே அந்த காரியங்களை வைத்து நம்ம என்ன செய்வான்? ஆண்டவர் விட்டு தூரமாக கொண்டு போய் விடுவான். ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ ஓய்நாட்பள்ளி பாடத்தில் படித்த போல நம்முடைய நடக்கைகள், பேச்சுகள் எல்லாவற்றும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நான் அநேருக்கு சொல்வேன், என்னுடைய வாழ்க்கையில் அநேருக்கு சொல்வேன், முடிஞ்சா நன்மை செய், இல்லைன்னா சும்மா அதே பெரிய நன்மை. உபத்திரம் செய்யாவிட்டாலும் உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் இல்லாமல் இருந்தால் பெரிய காரியம். இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்காங்க? உதவி செய்ய மாட்டாங்க, என்ன செய்வாங்க? உபத்திரம் பண்ணக்கூடிய சாத்தா அப்படிப்பட்ட காரியம். நமக்கு உதவி செய்ய சொல்லி உதவி செய்வது போல் செய்து நம்ம ஆண்டவர் விட்டு தூரமாக கொண்டு போகக்கூடியவனாக இருக்கிறான். எனக்கு மேலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலகபுரமான காரியங்கள் நம்ம தேவைதான். இன்னைக்கு சொல்லுவாங்க பணம், சொல்லுவாங்கள பணம், காசே தான் கடவுளுங்க, இல்லைல்ல? காசு தான் கடவுள். ஒருவர் இடத்துல நேற்று சொல்லும் பொழுது சொல்கிறார், அந்த சகோதரன் ஒரு பெரிய மில்லியனர் ஆக போறான், ஆகட்டும். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக
இருக்க வேண்டும். அதான் முக்கியமான காரியம். ஆண்டவரை விட்டு விட்டு பணம் எல்லாவற்றையும் வைத்து என்ன செய்ய முடியும்? ஒன்றும் முடியாது. ஒரு கதை எல்லாம் தெரிஞ்ச கதை தான் உங்களுக்கு தெரியும். ஒருவன் உட்கார்ந்த நிச்சயம் அதாவது கவனம் தான், நீர் என்னிடத்துல பேசணும், எனக்கு காட்சி அளிக்க வேண்டும். கவர்ந்துக்கிட்டே இருந்தான், அவன் விடமாட்டேன்னு சொல்லி. உடனே பக்தனே அவர் சொன்னா, பக்தனே உன்னுடைய தவத்தை மெச்சுகிறேன், உனக்கு என்ன வேணும் கேட்டார். உடனே அவன் சொன்னான், நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகணும். அவர் சொன்னார், யோசிச்சு சொல்லு. ஆமா அதெல்லாம் வேற பண்ண வேண்டாம், தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அவரு சேர தொட்டான் பொண்ணாச்சு, அங்க இருக்கிற டேபிளை தொட்டான் பொண்ணாச்சு, அவன் மகன் ஓடி வந்தான் அவளை தொட்டான் பொண்ணாச்சு, சாப்பாடு வச்சா மழை தொட்டா பொண்ணாச்சு. சாப்பிட முடியுமா? அது போல ஆசைக்கு ஒரு அளவு இருக்கு, அப்படித்தானே? நாம் போதும் என்ற மனமுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதான் உலகப்புறமான காரியங்கள்ல உலகத்துக்கு உரிய காரியங்கள் தேவை. ஆனா ஆண்டவருக்கு பிரியமான காரியமா நேசிக்கிற காரியம் முதலிடம் பரிசுத்தம் சொல்றார். ஆளும் தான் அதை சிலர் சொல்லும் பொழுது மகனையோ மகளையோ மனைவியோ ஆண்டவரோட அதிகமாக நேசிப்போமான அது என்னது? விக்கிர ஆராதனை. எனவே அதில் நம்ம ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதிக நேரம் கடந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டாரு, அதனால எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவு. அதனால நினைச்சுக்கிறேன் சுருக்கமாக ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் பிடித்துக் கொள்ளலாம் நினைச்சிருக்கேன். ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் அந்த ரயில்வேல ஒரு வேலை, அந்த ரயில்வே ட்ராக்கில் ஏதாவது பழுதிருந்தா சரி செய்யக்கூடிய வேலை. ஆனால் இன்னைக்கு நக்சலைட்டுகள் அதிகமாக இருக்காங்க தானே, எங்கே ரயிலை கவிழ்க்கலாம் சொல்லி ஆரம்ப நாட்கள் அவன் ஏழையாக இருந்தான். ஆரம்ப நாட்கள் சம்பளம் எவ்வளவு? ஒரு ஆசிரியருக்கு எவ்வளோ சம்பளம் ஆரம்ப நாட்களில்? 50 ரூபா, ஒரு சில சொல்லுவாங்க 10 ரூபா. அவனுக்கு விலைவாசி குறைவு தானே. ஆனால் அதே போல அவனுக்கு சம்பளம் குறைவு. ஆனால் அவன் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தான், மகிழ்ச்சியாக இருந்தான், போதும் என்ற மனவனாக இருக்கிற சம்பளத்திலே இந்த குடும்பம் நடத்தினான். ஒரு குடிசை வீடு, அந்த குடிசை வீட்டில இருந்து தன் மனைவிகளோடு சந்தோஷமா இருந்தான். ஒவ்வொரு நாளும் வேலை செய்யக்கூடிய இடங்களும் அவன் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வேலையில கவனமாக இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையுத்தமாக இருந்தான். எனவே அதிகாரி அவனை பாராட்டினான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் இரவிலே நித்திரைக்கு செல்வதற்கு முன்னாலே வேதத்தை வாசி ஜெபித்து விட்டு ஒரு பாட்டு பாடுவோம். நம்ம தூங்கும்போது பாடுவோம் இல்லை, என்ன பாட்டு பாடுவோம்? என்னோடு என் நேசக்கரத்திலே வெளிச்சம் வாங்கி இருட்டாயிட்டு என்னோடு சொல்லி பாட்டு பாடி ஒன்று வளர்க்கும். பக்கத்து வீட்டில் பெரிய ஒரு மாளிகையில ஒரு பெரிய சிவந்தன் இருந்தான். அவனுக்கு ஏராளமான தொழிற்சாலையில் இருந்து வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அந்த காலத்துல கார் இருந்தா பெரிய கோடீஸ்வரர், அப்படித்தானே? கார் இருந்தது, பங்களா, பணம் இருந்தது, கையில இருந்து பேங்க் டிபாசிட் அதிகம் இருந்தது. ஆனால் அவனிடத்துல சந்தோஷம் இல்லை. அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு சில நேரங்களில் இரவு நேரத்தில் வீட்டில் ஓய்வா இருக்கும் பொழுது அங்கே இந்த குடிசையிலிருந்து வரக்கூடிய இனிமையான பாடலை பார்த்தேன். என்னோடு இருமை நேசிக்கிறதே வெளிச்சம் வங்கி இருட்டாயிட்டு மற்றொரு ஆசை அற்று போயின்னு என்னோடு இருமைன்னு சொல்லி அந்த பாடலை கேட்டான். அவனுக்கு ஒரு குடிசை வீட்டில் இருக்கான், அவனுக்கு ஒரு இனிமையாக சந்தோஷமா பாடலாம். வேறு சொல்லி சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கூடாதுன்னு சொல்லி பாட்டு பாடுதான். ஆனால் எனக்கு எவ்வளவு வசதிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அழகான மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு இவ்வளவு சந்தோஷம் இல்லையே. ஏன்னா அவன் தொழிற்சாலையில் பல பிரச்சனைகள். ஒரு வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா அது சரி செய்திருக்க வேண்டும், தொழிலாளர் போராட்டத்தை சந்திக்க வேண்டும், இப்படி பலவட்டமான பிரச்சனை. எனவே எனக்கு இப்படிப்பட்ட சந்தோஷம் இல்லையேன்னு சொல்லி என்னைக்கிட்ட ஒரு நாள் என்ன அவனை அழைத்து வந்து அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அவனுடைய ஈகோ என்ன சொல்லுது, நீ பெரிய செல்வந்தன், அந்த ஏழைகிட்ட போய் அவனுடைய காரியத்தை கேட்க வேண்டும், நாட்கள் கேள்விப்பட்டான். ஆனால் ஒரு நாள் விஷயம் தீர்மானம் எடுத்தான், எப்படியாவது அந்த மனிதனை அழைத்து அவனுடைய சந்தோஷத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். தன்னுடைய வேலைக்காரன் தன்னுடைய வீட்டில் உள்ள மனிதனைக்கு பக்கத்து குடிசையில் இருக்கக்கூடிய வேலைக்காரன் அழைத்து கொண்டு வான்னு சொன்னான். அவன் போய் கதவை தட்டி, ஐயா சவரே ஐயா அவங்களை அழைக்கிறா சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம என்ன தப்பு பண்ணணும், நம்ம எந்த தப்பு பண்ணலையே, நம்மளே அவரை அழைக்கணும், அவருடைய தெரியாமல் தப்பு பண்ணியிருப்போம்னு சொல்லி பயத்தோடு நினைச்சுதான் போனோம். போன உடனே கதவை திறந்து சொல்லி உள்ளே போங்க ஐயா இருக்கிறான்னு சொன்னவங்க உள்ளே போனோம். பணிவாக போய் வணக்கம் செலுத்தி விட்டு, ஐயா ஏன் என்னை அழைத்தீர்கள் கேட்ட உடனே மனதுக்குள்ள அவன் பல எண்ணம், ஏன் என்னை அழைத்தீர்கள், ஒருவேளை நம்ம வீட்டு பக்கத்தில் குடிசை இருக்கிறாரு, அவருக்கு அந்த குடிசை பெரிய மாளிகையின் பக்கத்தில் குடிசை இருக்கு,
அது ஆமாம், அது அவருக்கு சரிப்பட்டு வரல, அதை எடுத்து காலி பண்ண சொல்கிறாரோ, அது நம்ம ஏதோ தவறு பண்ணி விட்டோமோ, நம்ம பிள்ளைகள் மனைவி ஏதோ தவறு செய்து விட்டார்களோ என்று எண்ணிக்கொண்டு இருந்த உடனே சொன்ன சொல்லுவனே அவன் உட்கார சொன்ன, இல்லை இல்லையா சொல்லுங்கள், எதற்காக என்னை அழைத்தீர்கள், அந்த காரியத்தை சொல்லுங்கள். இல்லை முதல்ல உட்காரு. அவர் எழுந்து வந்து அவனை உட்கார செய்தான். உட்கார சொல்லி சொன்னா, என்ன அருந்துகிறான், என்ன சாப்பிடுவீங்க, ஒன்றும் சாப்பாடு வேண்டாம், எனக்கு என்ன சொல்லுங்கன்னு சொன்னான். அவர் சொன்னார், எனக்கு எவ்வளோ வசதியான வாழ்க்கை, பணம் இருக்கிறது, பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது, கார் இருக்குது, வேலைக்காரர் இருக்கிறார், நிறைய பிள்ளைகள் இருக்காரு, ஆனால் எனக்கு சந்தோஷம் கிடையாது. ஆனால் உன்னுடைய வீட்டில் நீ ஒரு குடிசையில் இருக்கிறான், ஏழ்மையில் இருக்கிறான், வருமானமாக குறைவு, ஆனால் இரவு நேரத்தில் உன்னுடைய இல்லத்திலிருந்து ஒரு சந்தோஷமான பாடல் வருகிறது. அந்த ரகசியம் என்ன, அப்போ தான் எனக்கு திருப்தி ஆச்சு. ஐயா இதுதானா அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்கார்ந்துட்டு சொன்னான். ஐயா வேற ஒன்றும் கிடையாது, என்னுடைய வீட்டில் ஒரு கருப்பு புத்தகம் இருக்கிறது, அந்த புத்தகம் நான் வாசிக்கிறேன், அது என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகள் மூலமாக எழுதி கொடுத்த புத்தகம். அதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. கஷ்டம் கண்ணீரோடு இருக்கும் பொழுது அந்த சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது எனக்கு ஆறுதலை கொடுக்கிறது. இருக்கிற வருமானத்திலே என் மனைவி பிள்ளைகள், என் மனைவி மற்றவர்களை போல இன்னைக்கு அநேகர் பார்ப்பாங்களா, ஒரு சேலையை பார்த்த உடனே அதே எனக்கு சேலை வேணும் இல்லைதானே, அப்படியே கேட்க மாட்டேன். இருக்கிற கொடுக்க வருமானத்தை வைத்து அவர் செலவு செய்கிறான்னு சொன்னார். அப்படியான்னு சொல்லிவிட்டு அவரை இரு அப்படின்னு சொல்லிட்டு, இதான் அவனுடைய சந்தோஷம் ரகசியம் சொல்லிட்டு உள்ளே போய் பேரை திறந்து 100 ரூபா நோட்டு, ஒரு 5-6 ரூபாய் அவன் கையில் கொடுத்தாரு. அவன் 100 ரூபா நோட்டை பார்த்தது கிடையாது. அவனுடைய சம்பளமும் குறைவு. எனவே அதை பார்த்த உடனே ஐயா எனக்கு வேண்டாம், இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னான். இல்லை இல்லை, நீ ஏழ்மையாக இருக்கிறான், நான் பார்க்கிறேன், உன் மனைவி உடுத்திட்டு போகிற சேலை 1-2 தான் இருக்கு மாதிரி, உனக்கும் நீயும் உன்னுடைய வஸ்திரங்களை பார்த்தா அப்படிங்கிற, பிள்ளைகளுக்கு நல்ல வஸ்திரம் கிடையாது, மண்பானத்திலாம் தண்ணி வச்சிருக்க, அதனால இதை வைத்து உன் மனைவி பிள்ளைகளுக்கு தேவையான காரியத்தை நீ வாங்கிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. எவ்வளோ மறுத்து பார்த்தான், இல்லை இல்லை வச்சுக்கணும்னு சொன்னார். அதை வாங்கி பைக்கில் வச்சுட்டு வரும்போது அவனுடைய எண்ணம் வித்தியாசமாக இருக்கு. உடனே பார்த்தான், இந்த மனைவி இடத்துல போய் கொடுத்தா என்ன செய்வா மனைவி, இன்னைக்கு பெண்கள் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க, முதல்ல சொல்லுவாங்க, நீங்க போட்டிருக்க சட்டை வேஷ்டி ரொம்ப பழசா போச்சு அப்படிதானே, போய் கடைக்கு போய் நல்ல ஒரு வேஷ்டி கிட்ட வாங்கணும் அப்படிதானே, அதோட கூட எனக்கு ஒரு பட்டு சேலை வாங்கணும், பிள்ளைகளுக்கு வஸ்திரம் வாங்கணும், வீட்டில் பழைய பாத்திரங்கள் இருக்கிற வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதனால மனைவிட்டு சொல்லக்கூடாது அப்படிதானே சொல்லிட்டு வந்தான். அது எப்படி மறைத்து வைப்பது என்னன்னா, மனைவி தண்ணி எடுக்க போன உடனே நினைச்சா அந்த குடம் வச்சிருக்க இடத்த நினைச்சா மண்ணை தோண்டி ஒரு பேப்பரில் சுற்றி உள்ள வச்சு ஒரு ஓடை வச்சு மேலே மூடி மண்ணை போட்டு மூடி வச்சுட்டான். வச்சுட்டு சாப்பிட்டு வேலைக்கு போகிறான். வேலை செய்து கொண்டு இருக்கும்போது அவன் கவனம் எங்கே இருக்கு, பார்த்தான் மனைவி இடத்துல ஒரு நாளும் மறைப்பது கிடையாது, ஒளிவு மறைவு கிடையாது, எல்லாவற்றையும் உட்கார்ந்து பேசுவோமே. மனைவி இடத்துல மறைத்து விட்ட, ஒருவேளை மனைவி மறுபடியும் தண்ணீர் இருக்கும்போது அந்த குடத்தை தூக்கும்போது பார்த்துட்டா அவன் மேலே எவ்வளோ வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லி எண்ணி எப்போ வேலை முடியும் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்தான், மனைவி நினைச்சா சொன்னான், போய் தண்ணி எடுத்துட்டா தண்ணி குறையா இருக்கு. அவன் சொன்னான், இல்லை தண்ணி போதுமே நாளைக்கு, இல்லை இல்லை அதை ஊற்றிட்டு வெளியே ஊற்றிட்டு எடுத்துட்டான். போனோம் போன நினைச்சான், அதை பார்த்தா பிள்ளைகள் இல்லை ஒன்று பார்த்து எடுத்தான். எடுத்து அரிசி பானைக்குள்ள வச்சுட்டான். அந்த காலத்தில் அரிசியை பானைலாம் போட்டு வைப்பாங்க, அரிசி பானையில் கீழே வச்சுட்டான். கீழே வச்சு அவன் அரிசியை மேலே மூடிட்டான். அவனுக்கு ஒரு நிம்மதி. தூங்கினா பிறகு ராத்திரி எப்பொழுதும் வேதத்தை வாசி பாட்டு பாடி வண்ண பாட்டு பாடுவாங்க, என்னோடு இருக்கும் நேச கருத்தை வெளிச்சம் வங்கி பாட்டு பாடினாங்க. அடுத்த நாள் வேலைக்கு போனோம். வேலைக்கு போய் கவனம் இருக்கும்பொழுது கவனமெல்லாம் எங்கே இருக்கு, அரிசி எடுக்கும் பொழுது ஒருவேளை அது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்வது, வேதனை சொல்லுது உங்க பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கேதான் உங்க நினைவுகள் இருக்கும். அவங்க எண்ணம் போல அங்கே இருந்தது கவனம். ஒரு நாள் அதிகாரி கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்டா, நீ ஒரு சோர்வாக காணப்படுகிற, உடல்நிலை சரியில்லையா சொல்லி, இல்லை இல்லை அப்படி இல்லையா, இல்லையா நான் நல்லா இருக்கேனே, இல்லை இல்லை நான் அநேக நாட்கள் அவனை பார்த்துட்டு வரேன், அவனுடைய காரியங்கள் சரியில்லையான்னு சொன்னார். ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், இப்போ மறுபடியும் என்னைக்கான் பாட்டு பாடு, ராத்திரி பாட்டு பாடுறது கொஞ்சம் மறந்து போச்சு. இந்த பாட்டு நிச்சயது என்ன செய்யலாம், நினைவுகள்லாம் வித்தியாசமா இருக்கிற, வேதத்தை வாசிக்கிறவங்களும் பாட்டு குறைஞ்சது, ஒரு அடி ஒரு பேரகிராஃப் குறைஞ்சது, அப்படி 1 மணி நேரம் குறைஞ்சி கடைசியில் பாட்டு இல்லாமல் போச்சு.
வேலை செய்யக்கூடிய அதிகாரி ஒருவேளை ஒரு விபத்து நடக்கக்கூடிய இந்த உன்னை கவனக்குறைவால ஒரு விபத்து நடக்கும். ஆனால் நீ ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறார், நீ நான் அநேக நாட்கள் நல்ல பேர் எடுத்திருக்கிற, அதனால உன்னை மன்னித்து விடுகிறேன், இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் உட்காந்து வேலை செய்யும்போது நினைச்சு பார்த்தான், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றம் வந்தது. மனைவி சாப்பிட்டு இருக்கும்போது நிச்சா சாப்பாடு போட்டிருப்பா, சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது வித்தியாசமா நினைவு வேற போனால சாப்பாட்டு பிளேட்டை கை இல்லாமல் தரையை தடவிட்டு இருப்போம், தரையை இப்படி பெஞ்சிக்கிட்டு இருப்போம். மனைவி கேட்கா, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, சரியா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, இங்கே சாப்பாடு தட்டு இருக்கு, நீ கீழே முன்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. இல்லை எண்ணி பார்த்தான், ஏன் இப்படிப்பட்ட காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது. சந்தோஷம் இல்லை, வேத வாசிப்பு கிடையாது, ஜெபம் இல்லாமல் போச்சு, அது பாட்டு இல்லாமல் போச்சு, என்ன காரணம்னு யோசிக்கும் போது அப்போ தான் எண்ணினான், என்றைக்கு அந்த 100 ரூபா நோட்டு ஒரு 7 நோட்டு என் பைக்கு கையில் வந்ததோ அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் வித்தியாசமான காரியம் வந்து விட்டது. என்ன ஒரு முடிவு பண்ணிடலாம், இன்றைக்கு நான் நிச்சய போகிறேன், வேலை முடிந்து போனவுடன் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் பணம் கொடுத்து விட வேண்டும். அந்த பணம் எனக்கு அதிகமாக இருப்பதனால எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனேன். போய் அந்த எஜமானுடைய கதவை தட்டினான். அவர் வந்தோடனே, சவரவா எப்படி இருக்க, சந்தோஷமா இருக்கிறாயா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னான், ஐயா இந்த பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், என்னைக்கு அந்த பணம் என்னிடத்தில் வந்ததோ என் சந்தோஷம் போய்விட்டது. ஒருவேளை இன்னும் என்னிடத்தில் இருக்குமா, என் வேலை போய்விடும், என்னுடைய நிம்மதி போய்விடும். என் மனைவி என்னத்தில் கேட்கா, மனைவி இடத்துல பொய் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னான். அவர் சொன்னாராம், நானும் உன்னை கவனித்து கொண்டு தான் இருந்தேன், அநேக நாட்கள் அவனுடைய வீட்டில் இருந்த ஒரு பாடல் என்னோடு இருந்து நேசிக்கிறது, அந்த பாடல் வரவில்லை, பாடல் சிந்தனை போய்விட்டது. நாம் இணைக்கிறமையாளர்களே, நாம் உலகத்தை இந்த பூமிக்குரிய காரியங்களை எண்ணுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் சமாதானம் போய்விடும். ரட்சிப்பை இழந்து போகக்கூடிய பிள்ளைகளாக அந்த மனிதன் நினைச்சுதான் விழித்துக் கொண்டான். எனவே மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷ சமாதானம் வந்தது. வேத வசனம் அப்படியே நான் பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம், இங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கும்போது என்ன பார்க்கிறோம், 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு திருச்சபைக்கு சொல்லும் பொழுது எழுதும் பொழுது என்ன சொல்கிறார், பண ஆசையே எல்லாம் தீமைக்கு வேறா இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ வல்லரசுகள் விழுவதற்கு காரணம் என்ன, பணம் தான். அரசாங்கங்கள் விழுவதற்கு காரணம் பணம் தான். குடும்பங்களிலே பிரச்சனை வேதனை வருவதற்கு காரணம் பணம் தான். அதை என்ன சொல்லலாம், உலகத்தில் மனிதன் சொல்லலாம், காசு பணம் அப்படித்தானே, காசு தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார். காசு தேவை தான், உலகத்தில் வாழ்வதற்கு காசு தேவை. காசு இல்லைன்னா, பணம் இல்லைன்னா யாரும் நம்ம மதிப்பது கிடையாது. ஆனால் அதே பணமே தான் வாழ்க்கை என்று இல்லாதபடி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது போல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், என்ன தீர்மானங்களை எடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம், நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம், நான் நல்லா தான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படிதானே. ஒருவேளை கிறிஸ்தன்றைக்கு வருவானா அவருடைய ஆட்சத்துக்கு போகக்கூடிய தருணம் எனக்கு கிடைக்கும் என்னும். ஆனால் இங்கே வேதத்திலே பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 10:12 வாசிக்கும்போது பார்க்கிறோம், நிற்கிறவன் அவனும் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறது. நான் நிற்கிறேன்னு சொல்லுகிறேன், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை திரும்பியாச்சு சொல்லும்போது அப்படித்தான் சொல்லுவோம். யாராவது நான் சரியா செய்யணும்னு சொல்லுவோமா, சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டான். நான் இருக்கிற இடத்துலலாம் தெரிச்சவன் நல்லா தான் இருந்தேன், நான் வந்த பிறகு தான் அப்படி போச்சுன்னு சொல்லுவோம், இதுதான் சொல்லுவோம். நான் வேலை பார்க்கும்போது அந்த இடத்துல நல்லா இருந்தது, இப்பதான் இல்லை எல்லோரும் நாம. ஆனா சாத்தான் அப்படி நம்ம சொல்ல வைக்க அப்படிதானே, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஒரு அப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வருகிறோம். ஏன்னா அவனும் அப்படிப்பட்ட காரியத்தில் தான் பல்லவத்தை விட்டு கீழே தள்ளப்படுவது காரணம் அந்த காரியம். எனவே இந்த உலகத்தில் கடைசி நாட்களில் நாம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. அநேக இடத்துல சொல்லுவாங்க, என்ன என்னோட படித்தவர் சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, எத்தனையோ வருஷமா கிறிஸ்து வருவார்னா அவர் வருகை ஏன் வரல கேள்வி பண்ணக்கூடியவங்களா இருப்பார். பேதுருவின் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அவர் வருகிறார் என்று சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம் எங்கே என்னாச்சு, அவர் தன்னுடைய வருகை குறித்து தாமதமாகிறாதபடி ஒருவரும் கெட்டு போகாதபடி நித்திய ராட்சியை சிறந்து கொள்ள வேண்டும் என்று தான் வருகை தாமதிக்கிறார். நம்ம இன்னைக்கு வருவாங்க நீங்களா இருப்போமா, எண்ணி பாருங்க, இருக்க மாட்டோம். இளைஞர் சொல்லும்போது கடைசி நாட்களிலே
மீதமான திருச்சபையை சேர்ந்தவர்கள் அநேகர் ஓடிடுவாங்க. இன்னைக்கு அந்த எந்த மகாராஷ்டிராவிலையா இன்னைக்கு போயிட்டாங்க, வந்து கொஞ்ச நாள்ல போயிட்டாங்க. காரணம் என்ன? ஒருவேளை அவருடைய எதிர்பார்ப்பு வித்தியாசமா இருந்திருக்கலாம், அது கிடைக்கல என்று சொன்னவங்கள போயிட்டாங்க. அதே போல இன்னைக்கு அநேகமான காரியங்களுக்காக இந்த திருச்சபையில் இருக்கிறவர்கள் வரும்பொழுது போயிடுவார். கிறிஸ்தவர்களா இந்த மந்தையை சேராத அநேக ஆளுகள் எனக்கு வெளியே ஒன்று சொல்றாருல, அப்படிப்பட்டவர்கள் வந்து நிச்சயமாக சத்தியத்தை அறிந்து அந்த இடத்தை நிரப்பக்கூடியவர்களாக இருப்பார். எனவே நிற்கிறேன் சொல்கிறவன் இவனை விழுந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் பிரச்சனைகள், வேதனைகள், சண்டைகள், சச்சரவுகள், பலவிதமான பிள்ளை நோய்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. எனவே அவர் வாசற்படியிலிருந்து கதவை தட்டப்படுகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்ல, இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் சொல்லுகிறார். நம்முடைய இருதய கதவை தட்டும் பொழுது நாம் சத்தத்துக்கு செவிசாய்க்காதபடி இருப்போமானால், ஆண்டவர் பேசுகிற மெல்லி சத்தத்துக்கு செவிசாய்க்காதபடி இருப்போமானால் நாம் ரட்சிப்பை இழந்து போகக்கூடிய பிள்ளைகளாக. அநேக சமயங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுதும் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார், ஆவியானவர். ஆனால் நாம் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது, அன்றைக்கு அந்த நோவா பேழை செய்த பொழுது 120 ஆண்டுகளுக்கு சொன்னார் மழை வரப்போகிறது, நீங்களெல்லாம் பேழைக்குள் வாருங்கள் சொல்லி யாராவது வந்தாங்களா? மழை பெய்த பொழுது கதவை தட்டினார்கள். ஒருவேளை நோவா எண்ணி இருக்கலாம் கதவை திறக்கலாம்னு, ஆனா ஆண்டவர் கூட்டி விட்டார், அதை திறக்க முடியும். அதே போல இந்த கிருபையின் காலத்தில் ஜீவிக்க நீங்களும் நானும் அவர் வரும் பொழுது, அவர் நம்முடைய இருதயத்தை கட்டும் பொழுது நாம் திறக்காதபடி உலகப்புறமான காரியங்கள் ஈடுபடுவோமான ரட்சிப்பு இழந்து போகக்கூடியவர்களாக இருப்போம். வசனம் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தீர்கள், கிறிஸ்து மரித்தீர்கள், கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. எனவே கிறிஸ்து வீட்டிருக்கிற மேலான காரியங்களை நாடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு அடுத்தமான காரியங்களை நாடக்கூடிய சிந்திக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் அசை போட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமான நல்ல தீர்மானங்களை எடுத்து நாம் ஜீவிப்போமானால், ஒருவேளை ஆண்டவர் வரும் பொழுது ஒரு ராஜ்யத்திலே என்னுடைய மகனே மகளே இதோ உனக்காயத்தம் பண்ணி ராஜ்யம் இதிலே பிரவேசின்னு சொல்லக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு அவரோடு கூட பாஸ்கர் சொன்ன போல ஆடல் பாடு, அப்படிதானே அந்த இனிமையான மோசையினுடைய பாட்டை, ஆரோனுடைய பாட்டை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை தேவன் தாமே நம்ம ஊருக்கு வந்துருவார்கள். தேவனுடைய நாட வேண்டும்.